Hi friends, Nivas நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. சோ அவங்க என்ன டவுட் வந்து கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்மனண்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் மூலமா பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பர்மனண்டா இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. அதிகபட்சம் ஒரு 2 நாள் இல்லாட்டி ஒரு 3 நாள் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. ஸோ ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ உங்க சேனலை வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க வந்து எதனால உங்களோட சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் யூடியூபர் கண்டிப்பா வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ ஃபாரின்ல உள்ளவங்க தான் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. ஸோ நாம பேசுற தமிழ் லாங்குவேஜ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட டைம் தான் வந்துட்டு வேஸ்ட். ஆனா அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு, வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. சோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமா பாத்தீங்கன்னா வியூஸ் அப்புறம் வாட்ச் டைம்ல இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அதுவும் குறைஞ்சு போயிடுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடையாது. சோ வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. சோ நம்ம சேனல்லே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்றது சம்பந்தமா. இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நீங்க வாட்ச் டைம் வந்து ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் கூட நீங்க ஈஸியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் மூலமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நான் வந்துட்டு பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன், வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன், வாட்ச் டைம் கிடைக்கிறதுக்கான அப்ளிகேஷன் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நான் வந்துட்டு என்னோட சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் 4000 வாட்ச் டைம் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப்ல மானிட்டேஷன் வந்து நான் அப்ளை பண்ணா எனக்கு மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகுமா அப்படின்னு அவங்க வந்து ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ யூடியூப் சோர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல இருந்து நமக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வந்து கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சொல்றேன் 100% வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸோ கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு மானிட்டேஷன் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு சொல்றேன். ஸோ நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். ஸோ எனக்கே தெரியாம என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி என்னோட வீடியோவை வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ என்னோட யூடியூப் வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி லைக் கிடைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லாட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட வீடியோவை எனக்கே தெரியாம வேற யாரோ வந்து ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோட் பண்றாங்க. ஸோ ப்ரொமோட் பண்ணி என்னோட சேனல்ல ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்புறம் 4000 வாட்ச் டைம் இதை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் மானிட்டேஷன் வந்து அப்ளை பண்ணேன்னா எனக்கு மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆகுமா சொல்லுங்க? கண்டிப்பா வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணா உங்க சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அதே வந்துட்டு பாத்தீங்கன்னா வாட்ச் டைம் கிடைக்கிறதுக்கான அப்ளிகேஷன் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்ளிகேஷன் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. இதை வந்து நம்ம ஒரு தாட்டி நம்மளோட சேனலுக்கு வந்துட்டா அதை நம்ம திரும்ப வந்து எடுக்க முடியாது. வாட்ச் டைமா இருக்கட்டும், வியூஸா இருக்கட்டும், திரும்ப வந்து யாராலுமே எடுக்க முடியாது. லைக் பண்ணா வேணா அதை அன்லைக் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு. இந்த மாதிரி நீங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களோட சேனல்ல நீங்க மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கூட நம்ம சப்ஸ்கிரைபர் தான் டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து மானிட்டேஷன் வந்து எனபிள் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தெளிவா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.